இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இந்தியாவில் கலை, இலக்கியம், சமூக சேவை மற்றும் அறிவியல் துறைகளில் சாதித்தவர்களை நேரடியாக ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் 4 பேர் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். நியமிக்கப்பட்ட அதே 4 பேருமே ராஜ்யசபா எம்பி பதவிக்கு மிக பொருத்தமானவர்கள் என்று பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. யார் அவர்கள்? அவர்களின் பின்புலம் என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். 1993ஆம் ஆண்டு மும்பையில் தாவூத் இப்ராஹிம் கும்பலால் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு வழக்கு, அதே தாவூத் இப்ராஹிம் கும்பலால் கொலை செய்யப்பட்ட பிரபல ஆன்மீகவாதியும் டி சீரிஸ் நிறுவனருமான குல்ஷன் குமார் வழக்கு, 2008ஆம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கு ஆகியவற்றில் அரசு தரப்பில் ஆஜராகி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தவர் ஆவார். அடுத்தவர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா. IFS அதிகாரியான இவர் வெளியுறவுத்துறையில் 40 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர். இந்திய வங்கதேச உறவுகளை சுமூகமாக எடுத்துச் சென்றதில் இவரின் பங்கு அதிமுக்கியமானது. 2023ஆம் ஆண்டில் G20 மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி புகழ் பெற்றார். 3ஆவதாக எம்பியாக நியமிக்கப்பட்டிருப்பவர் மீனாட்சி ஜெயின். இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். கடந்த காலங்களில் மார்க்சிய சிந்தனை கொண்ட ரொமிலா தபார், சதீஷ் சந்திரா போன்ற போலி வரலாற்று ஆய்வாளர்கள் இந்திய வரலாறு குறித்து பல்வேறு புனைவுகளையும் அந்நிய படையெடுப்பாளர்களுக்கு சாதகமான கதைகளையும் எழுதியிருந்தனர். இந்த போலி வரலாறுகளை அம்பலப்படுத்தி இந்திய வரலாற்றின் உண்மை வரலாற்றை மீண்டு கொண்டு வந்தவர் மீனாட்சி ஜெயின். 4ஆவதாக சதானந்தா மாஸ்டர். இவர் RSS அமைப்பைச் சேர்ந்த ஸ்வயம் சேவகர் ஆவர். சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து இந்து மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தியதால் ஆத்திரமடைந்த CPI கட்சியினர் இவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி 2 கால்களையும் வெட்டி வீழ்த்தினர். ஆனாலும் மனம் தளராமல் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று அவர் தொண்டாற்றி வரும் நிலையில் ராஜ்யசபா பதவியை வழங்கியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.